இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. OneMDB வழக்கு அரேபிய நன்கொடை கடிதம் போலியானது, நீதிமன்றம் அதிரடி. OneMDB நிதி முறைகேடு வழக்கில் டத்துஸ்ரீ நஜீப் ரசாக் தனது தற்காப்புக்காக சமர்ப்பித்த 4 அரபு நன்கொடை கடிதங்களும் போலியானவை என உயர்நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பளித்தது. நஜீப் அந்த கடிதங்களின் உண்மை தன்மையை சவுதி அரச குடும்பத்திடம் உறுதிப்படுத்த எந்த முயற்சியும் செய்யவில்லை. தவிர அந்த நன்கொடைகள் அமைச்சரவை பதவிகளிலும் இல்லை என நீதிபதி குறிப்பிட்டார். விசாரணையில் பணம் நேரடியாக சவுதி அரச குடும்பத்திலிருந்து வரவில்லை என்பது உறுதியாகியுள்ளது. மாறாக OneMDB நிதி மூலமாக 3ஆம் தரப்பு நிறுவனங்கள் வழியாக வந்தது என நீதிமன்றம் கண்டறிந்தது. இதனால் அரபு நன்கொடை என்ற நஜீப்பின் வாதம் முற்றிலும் நிராகரிக்கப்படுவதாகவும் இதையே அவர் திரும்ப திரும்ப கூறக்கூடாது என்றும் நீதிபதி சொன்னார். OneMDB வழக்கில் இன்று காலை தீர்ப்பை வாசித்த போது டாக்டர் காலின் லாரன்ஸ் டெக்வாரா இதனை குறிப்பிட்டார். சூரி நருடின் கொலை செய்ததாக ஆடவன் மீது குற்றச்சாட்டு. சூரி நருடின் என்ற பெண்ணை தன் கொலை செய்த குற்றத்தின் பேரில் இன்று தம்பின் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆடவர் ஒருவர் ஆஜர்படுத்தப்பட்டார். சூரி நருடினின் உடல் தம்பினுக்கு அருகில் உள்ள ஒரு வீட்டின் பின்னால் ஒரு பேக்கில் போடப்பட்டு புதைக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. மாஜிஸ்ட்ரேட் முகமது ரெட்ஷா அஷார் ரிசாலி முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது 51 வயதான ஜைனிசான் ஜைனால் அதனை புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக தலையசைத்தார். இருப்பினும் கொலை வழக்கு உயர் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் வருவதால் குற்றம் சாட்டப்பட்டவரிடம் இருந்து எந்த வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. டிசம்பர் 7ஆம் தேதிக்கும் 18ஆம் தேதிக்கும் இடையே ரெம்பாவ் ஜாலான் பெடாஸ் லிங்கியில் உள்ள ஒரு வீட்டின் பின்புறத்தில் 53 வயதுடைய சூரி நருடினை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. தண்டனை சட்டத்தின் 302வது விதியின் கீழ் கொண்டுவரப்பட்ட இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 30 ஆண்டுக்கும் குறையாமல் கூடியபட்சம் 40 ஆண்டு காலம் சிறை தண்டனை மற்றும் 12க்கும் குறையாத பிரம்படி விதிக்கப்படலாம். குவாலகெராயில் கோர விபத்து, 10 வயது சிறுவன் பலி. நேற்று கிளந்தான் குவாலகெராய் பகுதிக்கு அருகாமையில் அமைந்திருக்கும் புகித் பெலாம்பாங் ஜாலான் கம்போங் செனீஸ் பாகியில் மண் ஏற்றி சென்ற லாரி ஒன்று மோட்டார் சைக்கிளை மோதியதில் 10 வயது சிறுவன் ஒருவன் பரிதாபமாக உயிரிழந்தான். மோட்டார் சைக்கிளில் பின்புறம் அமர்ந்திருந்த அச்சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ள நிலையில் மோட்டாரை ஓட்டி வந்த சிறுவனின் மாமாவிற்கு லேசான காயங்கள் மட்டுமே ஏற்பட்டுள்ளன. கோதபாரு குவாமுசாங் பிரதான சாலையிலிருந்து வந்து கொண்டிருந்த அந்த லாரியை எதிர் திசையிலிருந்து வந்த மோட்டார் சைக்கிள் அதன் வலப்பக்கத்தை மோதியதாக ஆரம்ப விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மரணமடைந்த சிறுவனின் உடல் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் போலீசார் மேல் விசாரணையை தொடங்கியுள்ளனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பான கூடுதல் தகவல் தெரிந்தவர்கள் போலீசாரை உடனடியாக அணுக வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டனர். அவதூறு வீடியோவை அகற்றி பெர்சத்து சஞ்சீவனிடம் மன்னிப்பு கேட்ட அம்னோ சட்டமன்ற உறுப்பினர். பெர்சத்து கட்சியின் உச்சமன்ற உறுப்பினர் டத்தோ ஆர் ஸ்ரீ சஞ்சீவனை அவதூறு செய்த ஃபேஸ்புக் நேரலை வீடியோவை நெகிரி செம்பிலான் ஜெராங் பாடாங் சட்டமன்ற உறுப்பினர் முகமது சைடி அப்துல் காதிர் நீக்கியுள்ளார். அச்செயலுக்காக சஞ்சீவனிடம் அவர் பகிரங்க மன்னிப்பும் கேட்டுள்ளார். தாம் பகிர்ந்த வீடியோ சஞ்சீவன் தொடுத்துள்ள நீதிமன்ற வழக்குடன் தொடர்புடையது என தனக்கு தெரியாமல் போய்விட்டதாக அந்த அம்னோ உறுப்பினர் அறிக்கை ஒன்றில் கூறினார். அவதூறு வீடியோவை பகிர்வது மலிவு அரசியலாகும். எனவே 24 மணி நேரங்களில் ஜைடி வீடியோவை நீக்கி பகிரங்க மன்னிப்பு கேட்காவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பெர்சத்து கட்சியில் மலாய்க்காரர் அல்லாதோருக்கான பெர்சத்துவின் பிரிவின் துணைத் தலைவருமான சஞ்சீவன் முன்னதாக எச்சரித்திருந்தார். அந்த வீடியோவில் அரசியல் ஆர்வலர் ஷெகுபாட் சஞ்சீவனை அவதூறாக பேசும் காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. பிபிஆர் செந்துல் முர்னி அடுக்ககத்தில் தீ விபத்து, தாயும் மகனும் பலி. இன்று காலையில் ஜாலான் டத்தோ செனுவில் பிபிஆர் செந்துல் முர்னி அடுக்ககத்தில் உள்ள ஒரு வீட்டில் நிகழ்ந்த தீ விபத்தில் 82 வயதுடைய தாயும் 58 வயதுடைய மகனும் உயிரிழந்தனர். அவர்கள் இருவரும் கழிவறையில் இறந்து கிடந்ததை சுகாதார அமைச்சின் மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தியதாக கோலாலம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. காலை மணி 7:58 அளவில் அவசர அழைப்பு கிடைத்ததை தொடர்ந்து செந்தூல் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தை சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். தீயை அணைக்கவும் சுற்றியுள்ள பகுதிக்கு தீ பரவாமல் கட்டுப்படுத்தவும் எந்திர பம்பிலிருந்து 6 நீர்க்குழாய்களை பயன்படுத்தி தீயை அணைக்கும் நடவடிக்கையில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர்.
தீக்குள்ளான வீடு 40 விழுக்காடு பாதிக்கப்பட்டுள்ளதோடு இன்று காலை மணி 8:27 அளவில் தீ முழுமையாக அணைக்கப்பட்டது. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கு பின் கோலாலம்பூர் நகரில் குப்பை, KPKT அமைச்சர் கடும் எச்சரிக்கை. கிறிஸ்துமஸ் வரவேற்பு கொண்டாட்டத்திற்கு பிறகு கோலாலம்பூர் மாநகரம் குப்பை கூளமாக காட்சி அளித்தது குறித்து வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சான KPKT கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக புகிட் பின்தாங்கில் குப்பைகள் ஆங்காங்கே வீசப்பட்ட புகைப்படங்கள் வெளியாகி உள்ளன. இது ஓர் அவமானகரமான செயல் என சாடிய அமைச்சர் காங்கோர்மி பொது இடங்களின் தூய்மையில் பொதுமக்களும் பொறுப்புடன் நடந்து வேண்டும் என அறிவுறுத்தினார். தூய்மையான நகர சூழலை பராமரிப்பது அனைவரின் பொறுப்பாகும் என்றும் திறந்தவெளி இடங்களில் கழிவுகளை சரியான தொட்டிகளிலும் மறுசுழற்சி பையில் போட்டு செல்லுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். இவ்வேளையில் புகிட் பின்தாங்கில் உள்ள மக்கள் ஆங்காங்கே வீசி சென்ற குப்பைகளை துப்புரவுப்படுத்தும் பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குப்பைகளை கண்ட இடங்களில் வீசுவது மாநகரின் நற்றோட்டத்திற்கு சுற்றுச்சூழலுக்கும் தீங்கு விளைவிக்கும் எனவும் நினைவுபடுத்தப்பட்டுள்ளது. சரவாக்கில் தீ விபத்தில் 30 குடிசை வீடுகள் அழிந்தன. ஒருவர் கருகி மரணம். சரவாக் பிந்துலு வட்டாரத்தில் பெகான் சங்கானில் நேற்றிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 30 குடிசை வீடுகள் அழிந்ததோடு ஒருவர் கருகி மாண்டார். எனினும் இறந்தவரின் அடையாளம் இன்னும் கண்டறியப்படவில்லை என தீயணைப்பு மற்றும் மீட்பு மையத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக இரவு 11:18 மணிக்கு தங்களது தரப்பினருக்கு அவசர அழைப்பு கிடைத்ததை தொடர்ந்து தத்தாவ் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திலிருந்து 7 பேர் கொண்ட தீயணைப்பு வீரர்கள் சம்பவம் நடந்த இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்குள்ள சங்கன் இபான் தேசிய பள்ளிக்கு அருகே குடிசை வீடுகளில் தீ ஏற்பட்டதை தொடர்ந்து அதிகாலை மணி 2:36 அளவில் ஒரு வீட்டிலிருந்து கருகிய நிலையில் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. ஆற்றுக்கு அப்பால் உள்ள வீடுகளில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதால் அங்கு செல்வதற்கு சாலை வசதி இல்லை என்பதால் கிராம மக்களின் படகுகளில் தீயணைப்பு சாதனங்களை ஏற்றிக்கொண்டு தீயணைப்பு வீரர்கள் அந்த ஆற்றை கடந்து சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு சென்றதாக தீயணைப்புத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வரும் வேளையில் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்களும் திரட்டப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டது. பிளஸ் நெடுஞ்சாலையில் திடீரென நடுபாதையில் பயணித்த ட்ரெய்லர் லாரி, மயிரிழையில் உயிர் தப்பிய வாகன ஓட்டுநர். நேற்று சுங்கைபுலோ பிளஸ் நெடுஞ்சாலையில் 453வது கிலோமீட்டரில் 22 டயர்கள் கொண்ட ட்ரெய்லர் லாரி ஒன்று திடீரென பாதையை மாற்றி நடுபாதையில் சென்று பெரும் அதிர்ச்சியை தக்க சம்பவத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த ட்ரெய்லர் லாரி எதிர்ப்பக்க திசையில் வந்து கொண்டிருந்த ஹுண்டாய் சொனாட்டா காரை நெருங்கி சென்றதால் அக்காரை ஓட்டி வந்த 53 வயது ஆடவர் ஒருவர் பெரும் அதிர்ச்சி நிலை அடைந்து தடுமாறினார். இச்சம்பவத்தில் ட்ரெய்லர் காரை உரசி செல்லும் அபாய நிலை ஏற்பட்டது. பெரிய அளவில் விபத்து ஏதும் ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டாலும் இது ஆபத்தான ஓட்டமாகவே கருதப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பான 50 வினாடி காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் பரவி வந்ததை தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை ட்ரெய்லர் ஓட்டுநரும் சம்பந்தப்பட்ட மற்ற நபர்களும் போலீசில் புகார்கள் ஏதும் அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நிலச்சரிவு அபாயம், கேமரன் மலை உணவகம் தற்காலிக மூடல். சிம்பாங் புலாய் கேமரன் மலை சாலையோரத்தில் உள்ள ஒரு பிரபல உணவகம் நிலச்சரிவு அபாயம் அதிகம் இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை தொடர்ந்து தற்காலிகமாக மூடப்பட உள்ளது. அண்மைய வாரங்களில் ஏற்பட்ட தொடர் மழை, மண் நகர்வு மற்றும் கடும் சரிவுகள் காரணமாக அப்பகுதி பாதுகாப்பற்றதாக இருக்கிறது. எனவே பொதுமக்கள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உணவகத்தை மூட பொது பணித்துறையும் காட்டு இலாக்காவும் பரிந்துரை செய்துள்ளன. பாதுகாப்பு ஆய்வுகள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் நிறைவடையும் வரை உணவகம் மூடப்பட்டிருக்கும். இவ்வேளையில் இந்த மழைக்காலத்தில் கேமரன் மலை செல்லும் பயணிகள் கூடுதல் எச்சரிக்கையுடன் பயணிக்க அறிவுறுத்தப்படுகின்றனர். கலிபோர்னியாவில் கனமழை, திடீர் வெள்ளம், வார இறுதி வரை வானிலை மோசமாக இருக்கும். தென் கலிபோர்னியாவில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. கிறிஸ்துமஸ் புயல்களால் தொடர்ந்து மாநிலத்தை தாக்கி வருகின்றன. வார இறுதி முழுவதும் பலத்த மழை மற்றும் பலத்த காற்று வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஹவாயிலிருந்து அமெரிக்காவின் மேற்கு கடற்கரைக்கு அதிக ஈரப்பதத்தை கொண்டு செல்லும் பைனாப்பிள் எக்ஸ்பிரஸ் எனப்படும் வளிமண்டல நதி நிகழ்வே
இந்த பேரழிவுக்கு காரணம். இந்த புயல் கலிபோர்னியாவிற்கு சில நாட்களில் பல மாதங்கள் மழையை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கலிபோர்னியாவில் பரவலாக ஈரப்பதத்தை உருவாக்கும் கனமழை பெய்யும் என்றும் சில பகுதிகளில் மணிக்கு 89 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. நேற்று லாஸ் ஏஞ்சல்ஸ் உட்பட பல மாவட்டங்களில் மாநில அதிகாரிகள் அவசரகால நிலையை அறிவித்தனர்.